சார், ஆர்சிஎம்சியில் வேற ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? சார், எக்ஸ்போர்ட்டர்ஸ் நார்மலாக அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் ஸ்கீம்லேயும் இபிசிஜி ஸ்கீம், எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கேபிட்டல் குட் ஸ்கீம்லேயும் லைசன்ஸ் அப்ளை பண்ணி அந்த ஃபெசிலிட்டி அவைல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த லைசன்ஸ் இஷ்யூ பண்ண உடனே பர்டிகுலர் ஜூரிஸ்டிக்ஷன், அவங்களுடைய கஸ்டம்ஸ் ஜோனில் லைசன்ஸை ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். லைசன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணும்போது பாண்டு வித் பேங்க் கேரண்டி இதை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. மேனுஃபேக்சரர் எக்ஸ்போர்ட்டராக இருந்தால், ட்ரேடராக இருந்தால் 100% பேங்க் கேரண்டி. ஸோ ஒரு மேனுஃபேக்சரர் எக்ஸ்போர்ட்டர் இந்த கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணி இருந்தால் அவங்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு எஃப்ஓபி டேர்ன் ஓவர் ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரில் இருந்ததுன்னா அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபுல்ஃபில் பண்ணால் பேங்க் கேரண்டி இல்லாமல் லைசன்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட்ஸ் டேர்ன் ஓவர் இல்லை அப்படின்னா ஜிஎஸ்டியில் டேர்ன் ஓவர் ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரில் இருந்தால் அதுக்கு உண்டான ப்ரூஃபை நீங்கள் அந்த கவுன்சிலில் கொடுத்தீங்கன்னா அவங்க அதுக்கு ஒரு டேர்ன் ஓவர் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் பேங்க் கேரண்டி இல்லாமல் இந்த லைசன்ஸை ரெஜிஸ்டர் பண்ணலாம். டிஜிஎஃப்டிலேயே ஸ்டேட்டஸ் ஹோல்டர் சர்டிஃபிகேட் ஒன்று இஷ்யூ பண்ணுறாங்க. அது எஃப்ஓபி டேர்ன் ஓவர் ஃபார் தி ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர்ஸ். அந்த க்ரைட்டீரியாவை ஃபுல்ஃபில் பண்ணால் ஸ்டேட்டஸ் 1 ஸ்டார், 2 ஸ்டார், 3 ஸ்டார், 4 ஸ்டார்னு.